ஓம் சாந்தி. இன்றைக்கு பிரம்ம பாபாவுடைய சிறப்பு அம்சங்கள் பார்க்கலாம். பிரம்ம பாபா என்றும் மன உறுதியுடன் நிச்சய புத்தியுடன் இருந்ததால் கவலையற்ற ராஜா என்ற நிலையில் நிலைத்து இருக்க முடிந்தது. அவர் எப்பொழுதும் எதை பற்றியும் கவலை கொண்டதே கிடையாது. அடைய வேண்டியதில் குறை இருந்தாலோ அல்லது எதையாவது இழந்தாலோ கவலை ஏற்படும். எங்கு அனைத்தையும் அடைந்துவிட்ட நிலையும் எங்கு சர்வசக்திவான் இருக்கிறாரோ அங்கு கவலை என்ற கேள்வியே எழாது. அதனால் பிரம்ம பாபாவை போன்று நிச்சய புத்தியுடன் கவலையற்ற ராஜா ஆகுங்கள். நிச்சய புத்தி என்றால் பல வழிகளில் சுற்றி அலையாமல் அல்லது கேள்விக்குறிகள் எழுப்பிக் கொண்டு இருக்காமல் அனைத்தும் நன்மைக்கே என்று முற்றுப்புள்ளி வைத்து கவலை அற்றவர் ஆகுங்கள். ஒரே ஒருவரின் பலம் மற்றும் நம்பிக்கை என்பதின் ஆதாரத்தில் வெற்றி பெறுவதற்கு உரியவர்கள் வரிசையில் முதலாவதாக வாருங்கள். இதன் மூலம் கவலை அற்றவராக இருக்க முடியும். அனைத்து பொறுப்புகளையும் ஏற்று நடத்தி வந்தாலும் அனைத்தும் பாபாவின் பொறுப்பு, என்னுடையது அல்ல என்ற உணர்வின் நம்பிக்கை வையுங்கள். நான் நிமித்தமானவன். இந்த உணர்வின் மூலம் எந்த விதமான பாரமும் புத்தியில் இல்லாமல் என்றும் நிலை குலையாதவராக எப்பொழுதும் முகம் மலர்ந்தவராக இருக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் உங்களிடம் தொடர்ந்து சக்தி வாய்ந்த எண்ணங்களோ இருக்க வேண்டும். பாபா மங்களம் செய்பவர், அவர் என்னுடைய பாதுகாப்பாளர் என்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதனால் நமக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது. இத்தகைய நம்பிக்கை இருக்கும் பொழுது எந்த விதமான வீணான எண்ணங்களோ சந்தேகங்களோ உங்களிடம் ஏற்படாது. கல்யாணக்காரி தந்தையின் மீதும் தன் மீதும் நாடகத்தின் மீதும் முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். உங்களிடம் நூலிழை அளவு கூட எந்த விதத்திலும் சந்தேகம் அல்லது நடக்குமா நடக்காதா என்ற எண்ணம் எழக்கூடாது. யாருக்கு புத்தியின் மீது முழு நம்பிக்கை உள்ளதோ அவர்களிடம் வெற்றி ஏற்கனவே அடைந்து ஆகிவிட்டோம் எனும் உற்சாகம் இருக்கும். எப்பொழுதும் வெற்றி என் பிறப்பு உரிமை எனும் போதையில் இருங்கள். அப்பொழுது உங்களால் கவலையற்ற ராஜாவாக இருக்க முடியும். தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.